கூகுள் சிஏ நியூஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜூலை 1க்கான முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஜூலை 1 ஜிஎஸ்டி டே. ஜிஎஸ்டின்னு இதோட ஃபுல் ஃபார்ம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஜிஎஸ்டி எந்த வருஷம் இந்தியாவில் கொண்டு வந்தாங்கன்னா 2017. ஜிஎஸ்டியோட தலைவர் யாருன்னு கேட்டால் நிதியமைச்சர். சமீபத்தில் ஜிஎஸ்டியோட கவுன்சில் மீட் நடத்தியிருப்பாங்க. 2024 55வது மீட்டு எங்கன்னா ராஜஸ்தானில் ஜெய்சால்மர். அப்போ இந்த மீட்டிங்க்கு யார் தலைமை ஏற்பாங்கன்னா ஜிஎஸ்டியோட கவுன்சில் தலைவர், அதாவது நிதியமைச்சர். நெக்ஸ்ட் ஒன், பேன் ஆதார். அதாவது பேனுக்கு அப்ளை பண்ணோம்னா ஆதார் கட்டாயம்னு சொல்லி மத்திய அரசு ஃபஸ்ட்டு அறிவித்தது இதே நாள் தான் 1 ஜூலை 2017 அறிவிச்சிருப்பாங்க. பேன்னா இதோட ஃபுல் ஃபார்ம் பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர். இதில் மொத்தம் 10 நம்பர்ஸ் இருக்கும். இதில் நம்பரும் வரும், ஆல்ஃபாவும் வரும். நெக்ஸ்ட் ஒன், ஆதார். இதில் மொத்தம் 12 இலக்க எண் இருக்கும். ஆதார் கார்டு இந்தியாவில் யார் வழங்குறா? UIDAI, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஆதார் இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 28 ஜனவரி 2009. நெக்ஸ்ட் ஒன், ஜூலை 1 நேஷ்னல் டாக்டர்ஸ் டே. பிசி ராய் இவர் அங்கீகரிக்கும் விதமாக இந்த டே ஃபாலோ பண்ணுறாங்க. பிசி ராய் இவர் யாருன்னா வெஸ்ட் பெங்காலோட முன்னாள் முதல்வர் ப்ளஸ் மருத்துவர். இவர் பேரில் பிசி ராய் அவார்டு வழங்குறாங்க. இது இந்தியாவில் மருத்துவத்துறைக்கான மிக உயரிய விருது. இந்த டாபிக் வச்சு நம்ம ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஜூலை 30 என்னென்னு கேட்டால், ஜூலை 30 பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் டே. அதாவது முத்துலட்சுமி ரெட்டி இவங்களுடைய பிறந்த தினம் நம்ம தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி மே 12 என்னென்னு கேட்டால் வேர்ல்டு நர்சஸ் டே. ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் இவங்களை அங்கீகரிக்கும் விதமாக இந்த டே ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி முத்துலட்சுமி ரெட்டி யாருன்னா இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர். அடுத்தது ஜூலை 1 நேஷ்னல் போஸ்டல் ஒர்க்கர்ஸ் டே. அதாவது அஞ்சல் பணியாளர்கள் தினம். இந்த தபால் ஊழியர்கள் இவங்களை அங்கீகரிக்கும் விதமாக இந்த டே ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது SBI. இந்தியாவில் SBI தான் பெரிய பேங்க். இன்றைக்கி இந்தியாவில் 12 தேசிய வங்கிகள் இருக்குது. அதில் SBI தான் பெருசு. SBI எப்போ உருவாச்சுன்னா 1 ஜூலை 1955. இதுக்கு முன்னாடி SBI இம்பீரியல் பேங்காக இருந்துச்சு. இம்பீரியல் பேங்க் எப்போ உருவாச்சு? 27 ஜனவரி 1921. இம்பீரியல் பேங்க் தான் இன்றைக்கி SBI. ஓகேவா? SBIயோட தற்போதைய தலைவர் யாருன்னு கேட்டால் ஸ்ரீனிவாசுலு செட்டி. SBI உலக அளவில் 47வது பெரிய வங்கியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், டிஜிட்டல் இந்தியா திட்டம் இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 1 ஜூலை 2015. இது டிஎன்பிஎஸ்சியில் நிறைய வாட்டி கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்தது 3 குற்றவியல் சட்டங்கள். இது இந்தியாவில் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1 ஜூலை 2024. அந்த 3 குற்றவியல் சட்டங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம், பாரதிய நியாய சம்ஹிதா. குற்றவியல் சட்டங்கள் ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகே, உங்களுக்கான கொஸ்டின், ஜிஎஸ்டியை அமல்படுத்தினப்ப இந்தியாவில் குடியரசுத் தலைவர் யார்? உங்களுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.